வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு நஷ்டம் பண்ணியிருந்தேன். அதாவது தப்பான என்ட்ரி எடுத்து அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எக்ஸிட் ஆகிட்டேன் லாஸில். ஸோ அதை ஏன்டா நீ எங்களுக்கு ஷேர் பண்ணுறன்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் நீங்களும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பாருங்கள், சப்போஸ் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மனிதன். ஸோ இந்த சேனலில் நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சேனலில் பர்டிகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து சவுத் இந்தியன் பேங்க் அந்த சார்ட்டை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதில் என்ட்ரு ஆயிருந்தேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் ஸோ ஆல்ரெடி எடுத்து தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பண்ண லாஸ் வந்து இதுதான் 2.95 அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5%. ஸோ அரவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 46,595 ரூபாய். செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 44,500 ரூபாய். ஸோ அரவுண்ட் வந்து 2,000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆகிருக்கு. 4.5% வந்து நஷ்டம். ஸோ இப்போது நம்ம எங்கே என்ட்ரு ஆயிருந்தோம் பார்த்தீங்கன்னா 46.59 என்ட்ரு ஆயிருந்தேன். ஸோ ஏன் என்ட்ரு ஆயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வீக்லி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து டே ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இதில். ஸோ பிரேக் அவுட் ஆல்ரெடி நடந்திருக்கு. சப்போஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, என்னடா இதனால் பிரேக் அவுட்ஸ் ஏதோ சொல்கிற அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதோட பேசிக் கான்செப்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்டதை எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ பிரேக் அவுட்டுன்றது ஒரு பேட்டர்ன் டைப் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிரேக் அவுட்டு, சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் எப்பயுமே, அஷூரன்ஸ் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல்ரெடி பிரேக் அவுட்லேருந்து ஒரு அப்ட்ரெண்டில் இருந்து நான் ஏன் என்ட்ரு ஆயிருன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கேண்டலில் என்ட்ரு ஆயிருக்கேன். ஏன்டா இந்த கேண்டலில் என்ட்ரு ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த அப்ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல் ஆஃபு. ஸோ இந்த செல் ஆஃபில் நமக்கு இருக்கிறதுல நான் 46.5 கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அரௌண்ட் வந்து இந்த லோவில் வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணி இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுக்கும், லைக் அந்த சப்போர்ட் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரீகால் ஆகும் அப்படின்றது தான் நான் மைண்டில் எடுத்து வச்சுட்டு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அரௌண்ட் 46,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 46,560 சம்திங் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதோட ஸ்டாப் லாஸுமே ரொம்ப மினிமலாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா இது நம்ம எடுக்கிறதே வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கே ஆல்ரெடி இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிரேக் அவுட்டை நான் பார்க்கல. ஸோ ஆல்ரெடி இது வந்து லைக் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 19% கிட்டத்தட்ட கொடுத்துடுச்சு. பட் ஸ்டில் இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸோ இங்கே செல் ஆஃப் கண்டிப்பாக ஒரு நார்மல் செல் ஆஃப் தான் இது. ஏன்னா இங்கேருந்து 19% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு செல் நடக்கும்னு சொல்லி தான் நான் இங்கே இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன். பட் நான் பண்ண தப்பு என்னன்னா, இந்த இடத்துலையும் பை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஒரு லைக் ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிருக்கு ஆல்ரெடி, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த உடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். பட் என்னோட ஹெசிடேஷன், ஸோ என்னோட ஆர்வம் தாங்காமல் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணதுனால நான் வந்து அரௌண்ட் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 44.5ல தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிட்டத்தட்ட 1000 ஷேர் வச்சிருந்தேன். அந்த 1000மே வந்து இங்கே இடத்துல செல் ஆயிருக்கு. ஸோ 44.5னா ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து செல் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸுமே இதுதான் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ நான் பண்ண தப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நம்புறேன்னா, ஸோ நான் இங்கே வந்து ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட் மிஸ் பண்ணதே நான் தப்பு. ஸோ பிரேக் அவுட் நான் ஒழுங்கா வந்து அலாட் பண்ணி எடுத்து வச்சிருந்துருக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுல, கண்டிப்பாக வந்து இந்த அப் ட்ரெண்ட் தான் போகும்னு சொல்லி நானே அஸ்யூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஒரு ஃபால் வந்தோனே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி ஆகும்னா, மேலேருந்து கீழே விழுகிற கத்திய கையில பிடிக்கிற மாரி.
ஸோ அது எத நான் மீன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சேஃப் கிடையாதுன்றத நான் மீன் பண்றேன். ஸோ ஒரு கத்தி மேலேருந்து கீழ விழுவுதுன்னா, ஸோ அது உங்களுக்கு நேரா வந்து உங்க கைய தான் வந்து குத்தும். ஸோ அந்த மாரி தான் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு. ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதே தப்பு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கணும் மாறா, இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணும்போது மேபி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, என்னோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பட் இங்கேயுமே நான் ரிஸ்க் கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி தான் நான் என்ட்ரே போனேன். ஸோ அதனால இது வந்து ஒரு 4%லயே எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் தப்பிச்சேன்னு நெனைக்கிறேன். ஆனா பட் இப்போ திருப்பி ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு. ஸோ இத கண்டிப்பா நான் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ, கண்டிப்பா இந்த இடம், அதாவது இந்த இடத்த இந்த 2 இடத்தையுமே சேர்த்து ஒண்ணு இந்த இடத்த பிரேக் பண்ணாலே, இந்த இடத்துல திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ட் வந்துரும். ஸோ, அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 2 இடத்தையுமே சேர்த்தாப்புல பிரேக் பண்ணும்போது, கண்டிப்பா நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ, அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷேர் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தப்ப நான் பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணாதீங்கன்றதுக்காக மட்டும் தான். ஸோ, உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ், இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஐடியாஸ் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் லைக் நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, கண்டிப்பா நான் வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.